ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிற ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் தாங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஆர்னமெண்டல் ஃப்ரூட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி 2 சைடும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டார் ஷேப்லேயே இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இது புளிப்பாக இருக்கனால பெருசாக சாப்பிட முடியாது. பட் இது பழுத்துருச்சு அப்படின்னா இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. பழுக்கும்போது எல்லோ கலர்லேயும், பச்சையாக இருக்கும்போது க்ரீன் கலர்லேயும் இருக்கும். இதில் சில ஃப்ரூட்ஸ் பழுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ரூட்டில் ஃபைபர் நிறையவே இருக்குங்க. இது ஃபைபர் ரிச், விட்டமின் சி ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். பட் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. புளிப்பாக இருக்க ஃப்ரூட்ஸ் லைக் ஜாம்பக்காய், அப்புறமா அந்த புளிச்சிக்காய் எல்லாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஃப்ரூட்டில் ரொம்பவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ டீஹைட்ரேட் ஆகிறவங்க எல்லாம் இது சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் இது ஹைட்ரேட்டிங் பர்பஸுக்காக தாங்க இந்த ஃப்ரூட். பிகாஸ் இதில் ரொம்பவே தண்ணி கண்டென்ட் இருக்குல்ல, அதனால தாங்க. சில ஃப்ரூட்லாவே நல்ல பெருசாகவும் இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் நல்லாவே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரத்தில் இருந்த மேக்ஸிமம் ஃப்ரூட்டையும் தான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. பறிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண போயிட்டு திரும்பி வரும்போது இந்த மரம் ஃபுல்லாகவே ஒடிஞ்சிருந்து கிடந்துச்சு, கீழே விழுந்து கிடந்துச்சு. எப்படி இது ஆச்சுன்னே எனக்கு தெரியலைங்க. இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம வைன் மேக் பண்ணிக்கலாம், பிக்கிள் மேக் பண்ணிக்கலாம். பிக்கிளுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது ஜூஸாக கூட சாப்பிட்டுக்கலாம், சாலட் மேக் பண்ணிக்கலாங்க. இதில் நல்ல பழுத்த 2 ஃப்ரூட் எனக்கு கிடச்சிச்சுங்க. அதை தான் நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். பழுத்த ஃப்ரூட் நல்லா இருக்கும்னு நினச்சி தாங்க நான் டேஸ்ட் பண்ணேன். எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை கட் பண்ணி பார்த்தா ஸ்டார் ஷேப்பில் சூப்பராகவே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தேங்க, சாப்பிடவே முடியல. இது நல்லா பழுத்து தான் இருந்துச்சு, ஆனாலுமே என்னால் சாப்பிட முடியல. அப்போ பச்சை எப்படி சாப்பிட முடியும் நினச்சி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா புளிப்பு தான். இதில் வைன் கூட மேக் பண்ணிக்கலாங்க. அப்புறமா இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நெல்லிக்காய் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் நெல்லிக்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இந்த நெல்லிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இது விட்டமின் சி ரிச், அப்புறமா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது தானே. ஸோ அதனால தான் எனக்கு நெல்லிக்காய் செடி வீட்டில் நான் நடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக நானும் ஃப்யூச்சரில் நெல்லிக்காய் செடி வாங்கி நடதாங்க போகிறேன். இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சொல்லு, இங்கே பார்த்து